2024 மற்றும் 25ஆம் ஆண்டில் உபரி வருவாய் அதிகரித்த நிலையிலும் திமுக அரசு கடன் வாங்கியது குறித்து விசாரிக்க அதிமுக ஆட்சி அமைந்ததும் விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தோடு தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பரப்புரை பிரச்சார பயணத்தை மேற்கொண்டார். இதன்படி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பந்தய சாலை பகுதியில் தனது முதல் பிரச்சாரத்தை கூட்டணி கட்சி தலைவர்களுடன் துவக்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி 2024 மற்றும் 25ஆம் ஆண்டு உபரி வருவாய் அதிகரித்த நிலையிலும் திமுக அரசு கடன் வாங்கியது தொடர்பாக அதிமுக ஆட்சி அமைந்ததும் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக ஆட்சி காலத்தில் தூர்வாரப்பட்ட அணைகள் எல்லாம் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திமுக அரசால் தூர்வாரப்படவில்லை என தெரிவித்தார். இவருடைய ஆட்சியில், திமுக ஆட்சியில வெறும் 50,000 பேருக்கு தான் பணி வழங்கப்பட்டிருக்கிறது அவருடைய அறிக்கையில. அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை பொய் அறிக்கையா தான் பார்க்கிறது. அதிமுக ஆட்சி இருக்கின்றது. நீண்ட காலமாக தூர் வாரப்படாமல் இருந்த அணைகள் எல்லாம் தூர் வாரத்தில் நடந்தது. மேட்டூர் அணைய சுமார் 83 ஆண்டு காலம் தூர் வாராது. மிகப்பெரிய அணை. அந்த அணையை தூர் வார வேண்டும் என்று கருதி விவசாயிகள் இலவசமாக, எந்த கட்டணம் இல்லாமல் இலவசமாக அங்கங்கே இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரிகளிடத்திலும் வேளாண்மைத்துறை அதிகாரிகளிடத்திலும் சான்றிதழை பெற்று அந்த மேட்டூர் அணையிலிருந்து பண்டல் மண்ணை அள்ளி செல்லலாம் என்று அறிவிப்பு. ஒரு நாளைக்கு 5000 பாதியில் அந்த பண்டல் மண் அள்ளிட்டு. அதே மாதிரி நீங்க கேட்ட இந்த சிறுவாணிலையும் என்னுடைய அதிமுக ஆட்சியில தூர்வாரத்துக்கு நடவடிக்கை எடுக்கும். அது மட்டும் இல்ல, பல அணைகள் தமிழகத்துல எந்தெந்த அணையில பண்டல் மண் இன்னைக்கு தேங்கி இருந்ததோ அதையெல்லாம் அள்ளுவதற்கான நடவடிக்கை அதிமுக ஆட்சியில் எடுத்தோம். ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இதுவரைக்கும் அந்த அணை தூர்வாருவதாக ஒப்பந்தக்காரர்களை மிரட்டி பணம் பறிக்க திட்டம் தீட்டி வெடிபொருட்களுடன் பதுங்கி இருந்த வரலாற்று குற்றப்பதிவேடு கொண்ட பிரபல ரவுடியை ஆபரேஷன் திரிசூலம் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் நடைபெறும் குற்ற சம்பவங்களை குறைப்பதற்காக ஆபரேஷன் திரிசூலம் திட்டத்தின் கீழ் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் திருபுவனை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பிரபல ரவுடிகளின் வீடுகளில் சோதனை மேற்கொண்டதோடு குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் பலரிடம் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் வரலாற்று குற்றப்பதிவேடு கொண்ட பிரபல ரவுடி ஜனா என்ற ஜனார்த்தனன் திருபுவனையில் உள்ள தொழிற்சாலை ஒப்பந்தக்காரர்களை மிரட்டி பணம் பறிக்க திட்டமிட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் ஜனா தற்காலிகமாக மறைந்து வாழும் மதகடிப்பட்டு கோகுல் நகர் பகுதியை போலீசார் சுற்றி வளைத்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசாரை கண்ட ஜனா தப்பிக்க முயன்ற போது சுற்றி வளைத்த போலீசார் துப்பாக்கி முனையில் அவரை கைது செய்தனர். மேலும் ஜனாவிடமிருந்து 3 வீச்சருவால், கூர்மையான கத்திகள், இரும்பு பைப்புகள் மற்றும் நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கும் பொருட்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் குற்றவாளி மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். கண்டதேவி பெரியநாயகி அம்மாள் சமேத சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோயிலில் 10 ஆண்டுகள் கழித்து நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி ஆணி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே உள்ள கண்டதேவி கிராமத்தில் வரலாற்று சிறப்புமிக்க பெரியநாயகி அம்மாள் சமேத சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் தேர் வடம் பிடித்து இழுப்பதில் இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனை மற்றும் தேர் பழுது உள்ளிட்ட காரணங்களால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தேரோட்டம் நடைபெறாமல் இருந்தது. இந்த நிலையில் புதிய தேர் செய்யப்பட்டு நீதிமன்ற கண்காணிப்பில் கடந்த ஆண்டு வெள்ளோட்டத்திற்கு பின் தேரோட்டம் நடைபெற்றது. இந்த ஆண்டு தேரோட்டம் அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து தேரோட்டத்தின் போது யாருக்கும் முதல் மரியாதை அளிப்பது இருக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் வெகு விமர்சையாக நடைபெற்ற இந்த ஆண்டு தேரோட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டு பின்னர் பலத்த சோதனைக்கு பின்னரே அனுமதி வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தை கட்சியினர் அதிருப்தியில் இருப்பது போல் தனக்கு தெரியவில்லை என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை மடிப்பாக்கத்தில் புதிதாக திறக்கப்பட்ட உடற்பயிற்சி கூடத்தை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகை திறந்து வைத்து சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
விசிகாவினர் அதிருப்தியில் இருப்பது போல் தனக்கு தெரியவில்லை என்றும், கூட்டணிக்கு வாருங்கள் அல்லது வராதீர்கள் என்று சொல்லும் இடத்தில் காங்கிரஸ் இல்லை என்றும், அதை முடிவு செய்யும் உரிமை தமிழ்நாட்டின் இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் சந்திப்பு குறித்த கேள்விக்கு 40 ஆண்டு காலம் களத்தில் பணியாற்றிய தலைவரை பார்ப்பதில் தவறில்லை என தெரிவித்தவர், தமிழ்நாட்டில் சமூக நீதிக்காக போராடும் தலைவர் மருத்துவர் ராமதாஸை மரியாதை நிமித்தமாக பார்த்ததை அரசியலாக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். மேலும் பேசிய அவர், காங்கிரஸை பொறுத்தவரை ஒருத்தர் மேல் ஒருத்தர் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும், தமிழகத்தில் பாஜகவும் RSSம் அனுமதிக்க தயாராக இல்லை எனவும் தெரிவித்தார். அப்படிலாம் அவங்க யாரும் அதிர்த்தது மாதிரி எனக்கு தெரியல. புரிதல் எந்த அளவிற்கு எடுத்துட்டாங்கன்னு தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணிக்கு நீங்கள் வாங்க வராதிங்கன்னு சொல்கிற இடத்துல காங்கிரஸ் பெரிய இயக்கம் இல்லை. அதை முடிவு பண்ணுறது நான் ஒரு முறைக்கு 100 முறை சொல்லியிருக்கேன். கூட்டணியில் யாராவது சேர்ப்பது என்றாலோ முடிவு பண்ணுறது என்றாலோ எங்களுடைய அகில இந்திய தலைமையும் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்கிற மாண்பு முதலமைச்சரும் திருப்பி எத்தனை முறை சொல்கிறது. இதை நாங்கள் எங்கே கூட்டணிக்கு பாமகவை அழைச்சோம், அவங்க எங்கே வந்தாங்க? பத்திரிகையாளர் கேட்குறாங்க, நீண்ட நெடிய கால திட்டமாக உங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஓபிசி SC ST மைனாரிட்டி போலரைசேஷன் யூனிட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. உங்கள் கருத்துன்னா அவருடைய கருத்து தான் எங்களுடைய கருத்து. SC ST OBC மைனாரிட்டியை இணைக்கிற இடத்துல காங்கிரஸ் பெரிய இருக்குன்னு சொன்னோம். அப்போது மருத்துவர் வந்தாருன்னா பாமக வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை முடிவெடுக்க வேண்டியது முதலமைச்சர்னு சொன்னோம். இதில் என்ன தவறு இருக்குது? மார்த்தாண்டம் அருகே மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் கூடுதல் ஆட்சியரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே விரிக்கோடு தனியார் மண்டபத்தில் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை காத்பட், கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கூடுதல் ஆட்சியர் வினய்குமார் மீனா மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மார்த்தாண்டம் அருகே விரிவோடு ரயில்வே மேம்பாலம் திட்டம் குறித்து பொதுமக்களிடம் விளக்கி பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது பொதுமக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு புறநகர் வழியாக மேம்பாலம் கொண்டு வந்தால் விவசாய நிலங்கள், குடியிருப்பு பகுதிகள் பாதிக்கப்படும் என்றும், நிலம் கையகப்படுத்த அரசிற்கு நிதி விரயம் ஏற்படும் என்றும், தற்போது ரயில்வே கேட் செயல்பட்டு வரும் விரிவோடு ரயில்வே கிராசிங் வழியாக கருங்கல் மார்த்தாண்டம் சாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். காவல்துறை அதிகாரிகளை கண்டித்து காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் முத்தமபாளையம் அருகே உள்ள ஒத்தப்பட்டி என்ற ஊரைச் சேர்ந்தவர் ஆனந்தன், லதா தம்பதியர்கள். இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ள நிலையில் மூத்த மகள் தாரண்யாவுக்கு திருமணம் முடிந்து 9 மாத கர்ப்பிணியாக தனது தாய் வீட்டில் இருந்துள்ளார். இந்நிலையில் 2வது மகள் ஆனந்தி காதலித்து வருவதாக கூறப்படும் நிலையில் இதற்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிகிறது. இந்நிலையில் அள்ளிநகரத்தைச் சேர்ந்த விக்கிராஜ் என்பவர் ஆனந்தன் வீட்டிற்கு வருகை தந்து ஆனந்தின் இளைய மகளை அழைத்துச் செல்ல முயற்சித்த போது அழைத்துச் செல்வதை தடுத்த ஆனந்தன், லதா மற்றும் தாரண்யாவை உதைத்து தள்ளிவிட்டு விக்கிராஜ் ஆனந்தியின் இளைய மகளை அழைத்துச் சென்றதாக தெரிகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பாதிக்கப்பட்டவர்கள் உத்தமபாளையத்தில் உள்ள காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுத்து தன் மகளை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பாதிக்கப்பட்டவர்கள் உத்தமபாளையத்தில் உள்ள காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுத்து தன் மகளை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று செய்தியாளர்களிடம் கோரிக்கை வைத்து பேட்டியளித்துள்ளனர். என் பேரு லதா சார். என் மக பெரிய மகள், என் மக சின்ன மகள் வீட்டுல இருந்தாங்க சார். நாங்க பக்கத்து ஊர்ல கடை வச்சிருக்கோம். நான் மாவாட்டிக்கு கடைக்கு போயிட்டு சார், என் வீட்டுக்குள்ள வந்து அத்துமீறி வீட்டுக்குள்ள நுழைச்சு என் மக பெரிய மக நிறமாத்த கார பிள்ளைய அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு செயின் எல்லாம் இப்படி தாய் செயின் போட்ட பிள்ளை அந்த பிள்ளைய இப்படியே இழுத்து தள்ளி விட்டுட்டு என் பிள்ளைக்கு அடியாகி பெரிய ஆஸ்பத்திரியில பெட்ல சேர்த்திருக்கோம் சார். என் பிள்ளை வீட்டுல வந்து தூக்கி போயிட்டியா சார். அவனுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். என் பிள்ளை எனக்கு வேணும் சார். என் பிள்ளை இல்லாம நான் என்னால இருக்க முடியாது. அவங்களுக்கு எங்களுக்கு சேராது. என் பிள்ளை வேணும். நாளை பிள்ளையோட வந்தா நான் தான் ஏத்துக்கணும் என் பிள்ளைய. என் பிள்ளை வேலைக்காக அவங்க கூட்டிட்டு போயிட்டியா. என் காலேஜ் படிக்கிற போது அவங்க கூட்டு போக வேண்டியதானே சார். என் பிள்ளை வேலைக்காக நான் ஒத்தப்பட்டி
என் பிள்ளைய கூட்டி போயிருக்கால, என் பிள்ளை நாளைக்கு இந்த சட்டம் பாக்குமா? சொல்லுங்க, எழுதி தர சொல்லுங்க. ஒரு 5 ரூபா தாலி கயிறு கட்டுன்னு அவனுக்கு பொண்டாட்டியா? அப்ப 21 வருஷமா வளர்த்ததுக்கு எனக்கு என்ன சார்? என் பிள்ளை எனக்கு வேணும் இல்லை, நான் குடும்பத்தோட மண்ணனை ஊத்திக்கு வந்து சாரு சார். இந்த சட்டம் என்ன செஞ்சுச்சு? எஃப்ஐஆர் போட்டு உள்ள வச்சுச்சா? என்ன சார் செஞ்சுச்சு? 3 நாளா நாங்க கஞ்சி இல்லாம தண்ணி இல்லாம நாங்க அழைச்சுக்கிருக்கோம் சார். என் பிள்ளைய கண்ணுல கூட காட்ட மாட்டாங்க சார். கடலூரில் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதி நேரிட்ட விபத்தில் உயிரிழப்பு 3ஆக அதிகரித்துள்ளது. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு சென்ற பள்ளி வேன் ஒன்று அப்பகுதியில் இருந்த ரயில்வே கேட்டை கடந்தபோது எதிர்பாராத விதமாக ரயில் மோதி விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே பள்ளி மாணவர் 2 உயிரிழந்த நிலையில் மேலும் ஒருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை பெற்று வந்த மாணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து உயிரிழப்பு எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் விபத்தால் உயிரிழந்த மாணவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உயிரிழந்த மாணவர்களின் பெற்றோர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் மற்றும் லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 வழங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். கேட் கீப்பர் விதிகளை பின்பற்றாததுதான் விபத்துக்கு காரணம் என்று ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை முன்னெடுப்பானது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது என எம்பி கனிமொழி பேட்டியளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடச்சேரி பகுதியில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்புடன் கனிமொழி எம்பி பல்வேறு இடங்களுக்கு நேரில் சென்று உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டார். தொடர்ந்து கைபேசி மூலம் உறுப்பினராக இணைந்தவர்களுக்கு உறுப்பினர் அட்டையை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்த ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது என்றும் மக்களும் திமுக கூட்டணியில் தாங்களும் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடன் ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர் என தெரிவித்தார். இதில் அமைச்சர் மனோ தங்கராஜ், மேயர் மகேஷ் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் உடன் இருந்தனர். ஓரணியில் தமிழ்நாடு என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு, இது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தது. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலே கழகத்தின் தோழர்கள், தோழியர் இதை முன்னெடுத்து செல்கிறார்கள். மிகச் சிறப்பாக மக்களுடைய வரவேற்போடு இந்த முன்னெடுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் ஆர்வத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே அவர்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு ஓரணியில் தமிழ்நாடு என்ற இந்த திட்டத்திலே கலந்து கொள்கிறார். குற்றாலம் பெண்கள் கல்லூரியில் அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்த நிலையில் கல்லூரி தோற்றம் சுத்தமாக இல்லை என ஆசிரியர்களை கடிந்து கொண்ட சம்பவம் அதிகாரிகளிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது கல்லூரி வளாகங்கள் போதிய அளவு சுத்தமாக இல்லை என ஆசிரியர்களை கடிந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பராசக்தி கல்லூரியில் போதிய ஆசிரியர்கள் வசதி இல்லை என தெரிவித்துள்ளதாகவும் இந்த பணிகளை போர்க்கால அடிப்படையில் விரைவாக செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் காஞ்சிபுரம் வல்லக்கோட்டை கோயில் கும்பாபிஷேக நிகழ்வில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தடுத்து நிறுத்தப்பட்ட விவகாரம் கவனக்குறைவால் நடைபெற்று உள்ளது என்றும் இதனை எந்த வகையிலும் பெரிதாக்க வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார். குழந்தைகள் உண்டு உறைவிடமாக கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியில் இருக்கின்ற ஹாஸ்டலையும் இன்றைக்கு ஆய்வு செய்திருக்கின்றோம். இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை அனைத்தையும் உணர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிச்சயம் அனைத்து பணிகளையும் வெகு விரைவாக என்று சொல்ல முடியாது, போர்க்கால அடிப்படையிலே நிறைவேற்றுவதற்குண்டான அனைத்து பணிகளை மேற்கொள்வோம். இன்றைக்கு இந்த பள்ளியை ஆய்வு செய்ததில் 50க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் உண்டு உறைவிடமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மெஸ்ஸில் போதிய வசதி இல்லை என்று எடுத்து கூறினார்கள். புதிதாக ஒரு மெஸ் கட்டுவதற்கு இன்றைய தினம் திட்ட அறிக்கையை தயாரிக்க சொல்லியிருக்கின்றோம். வியாசார்பாடியில் மின்சார பேருந்துகளுக்கு பயன்படுத்தும் பேட்டரியை பழுது பார்த்தபோது திடீர் தீ விபத்து ஏற்பட்டு 2 காயம் ஏற்பட்டது.
சென்னை வியாசார்படி பனிமலையில் மின்சார பேருந்துகளுக்கு பயன்படுத்தும் சில பேட்டரிகளில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட காரணத்தினால் அதனை சரி செய்ய தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யும் 2 நபர்கள் நேற்று வியாசார்படி பணிமனைக்கு வந்துள்ளனர். தொடர்ந்து இருவரும் பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது திடீரென பேட்டரியில் இருந்த மீட்டர் வெடித்ததில் இருவருக்கும் கைகளில் காயம் ஏற்பட்டது. தொடர்ந்து உடனடியாக இருவரும் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு கைகளில் ஏற்பட்ட தீக்காயத்திற்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து MKB நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை காசிமேடு மீனவர்கள் மீது காரைக்கால் மீனவர்கள் தாக்குதல் நடத்தியதாக புகார் எழுந்துள்ளது. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து புது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்தவர்கள் விசைப்படகில் மீனவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த பக்கமாக 500 விசைத்திறன் கொண்ட விசைப்படகில் வந்த காரைக்கால் மீனவர்கள் படகு காசிமேடு மீனவர் சுரேஷ் படகில் மோதியுள்ளனர். தொடர்ந்து உடனடியாக படகு மோதியது தொடர்பாகவும் சுரேஷ் தாக்கப்பட்டது தொடர்பாகவும் வயர்லெஸ் மைக்கில் தகவல் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து காரைக்கால் மீனவர்கள் காசிமேடு மீனவர்களை தாக்கி அவர்களின் வலைகளை நங்கூரத்தை வைத்து அறுத்து எடுத்துச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திற்கு வந்த மீனவர்கள் இச்சம்பவம் தொடர்பாக காசிமேடு மீன்பிடி துறைமுக போலீசிலும் மீன்வளத்துறை அதிகாரிகளிடமும் புகார் அளித்தனர். மேலும் இந்த தாக்குதலில் மீனவர்களின் உடைமைகளான வலை, நங்கூரம் என சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.